சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பத்திரமா போயிட்டு வாங்க. சரிக்கா, நீ எதுவும் நினைச்சுக்காத, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி. மா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. சரிடி, நான் பாத்துக்கிறேன். நீயும் மாப்பிள்ளையும் நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மா வரமா. சரிப்பா. வரேன்க்கா. வரமா மாப்பிள்ள. வரேன். சரிக்கா, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஹலோ மயிலு. சொல்லு செல்வி. திருமாமா ஒரு வாரம் ஹோட்டல்ல என்னையும் வேலுவையும் பாத்துக்க சொல்லிருக்காரு. நான் தான் பாத்துக்க போறேன். அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நீ வந்து ஹோட்டல்ல என் கூட ஒரு வாரம் இருக்கியா? கண்டிப்பா வரேன்டி. சரி, சீக்கிரம் கிளம்பி வந்துரு. இதோ உடனே வரேன். என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஊரை விட்டு அனுப்பிட்டு இவன் எப்படி மினிக்கிட்டு வரான்னு பாரு. ஆளையும் முகரையும் பாரு. என்னம்மா நீ மட்டும் வர, வேலு எங்க? அவர் கிளம்பிட்டு இருக்காரு அத்தை, இப்ப வந்துருவாரு. செல்வி, நானும் வேணும்னா உன் கூட ஹோட்டலுக்கு வரட்டுமாமா? திரு வேற ஊர்ல இருக்கான். இந்த நேரத்துல நீ ஹோட்டலுக்கு போய் அவங்க கூட ஒத்தாசையா இருந்தா நல்லது தானே? ஆமா செல்வி, நான் கல்லாவில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா நீ மத்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன சொல்றேம்மா? அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. திருமாமா என்னையும் வேலுவையும் நம்பி ஒரு வாரம் ஹோட்டல்ல ஒப்படைச்சிருக்காரு. அதுல லாபமோ நஷ்டமோ அது நாங்க 2 பேரும் தான் பாக்கணும். மாமா என்கிட்ட சவால் விட்டுருக்காரு. அதுல யாரோட ஒத்துழைப்பும் இல்லாம வேலுவை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறதுதான் முழுசா நான் ஜெயிச்சதுக்கான அர்த்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல அண்ணி, மாமா சொன்ன மாதிரி ஹோட்டல் பிசினஸ் சாதாரண மளிகை கடை பிசினஸ் கிடையாது. இதுல எதுவும் பிரச்சனை வந்தா நீங்களும் அங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் திரும்பமா உங்களையும் தப்பா எடுத்துப்பாரு. எங்களுக்கு உதவி பண்ண வந்து உங்களோட தலையும் சேர்ந்து உருளும். நல்லதோ கெட்டதோ அது எங்களோடவே போகட்டும் அண்ணி. நான் தானே மாமா கிட்ட சவால் விட்டேன், நானே ஜெயிச்சு காட்டுறேன். என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீ ஜெயிச்சு காட்டணும்னு என் மாப்பிள்ளைய தோக்கடிக்க நினைக்கிறியா? அதுக்கு இல்லம்மா, நீ செல்லமா வளர்ந்த பொண்ணு, அங்க போய் நீ கஷ்டப்படக்கூடாது. நானும் கூட வந்தா உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. மத்தபடி உன் மேல நம்பிக்கையெல்லாம் இல்லாம இல்ல. நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதுல உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. இப்போதைக்கு எனக்கு உங்க உதவியை விட உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான் வேணும். இத பாருமா, நீ ஆழம் தெரிஞ்சு காலை விட்டுருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ ஜெயிச்சு காட்டணும்ன்ற உன் மனசுல இருக்கிற ஆசை நிச்சயமா நிறைவேறும். என் தம்பிய ஒரு நாள் நீ நினைச்ச இடத்துல கொண்டு போய் நிறுத்துவ. கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உனக்காக வேண்டிக்கிறோம். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமா, நீ ஜெயிச்சா என் புள்ள வேலு ஜெயிச்ச மாதிரிமா. இத்தனை வருஷமும் அவன் அண்ணன் இல்லாம அந்த ஹோட்டல ஒரு நாள் கூட அவன் நிர்வகிச்சதே இல்ல. இத பாரு, எதுவா இருந்தாலும் நிதானமா பொறுமையா செய்யணும். ஹோட்டல் வேலைங்கிறது சாதாரணமானது இல்லம்மா. லாப நஷ்டத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு வேலை செய்யக்கூடாது. நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவங்க வயிறார சாப்பிடணும். தெருவும் அப்படித்தான் இவ்வளவு வருஷம் பாத்துட்டு இருந்தா. நீங்களும் அப்படித்தான் செய்யணும், சரியா? விடு கற்பகம், எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க.
அட பாவிங்களா, குடும்பமா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை கிட்ட செல்விக்கு ஒண்ணும் தெரியாது, நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நாடகம் ஆடிச்சிங்க. இப்ப இவகிட்ட அப்படியே தலைகீழ மாத்தி பேசுதுங்க. அட பாவிகளா. நான் ரெடி ஆயிட்டேன், போலாமா? இருங்க, அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். அத்தை மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம், நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எடுத்துக்கிட்ட காரியத்துல 2 பேரும் ஜெயிக்கணும். சரிப்பா. சரிங்க அத்தை, வரேன் மாமா. வரேங்க அண்ணி. போயிட்டு வாங்க. வரேன். செல்வி அசத்துற. தேங்க்ஸ் தான். ஏங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. என்னாச்சுங்க? இல்ல, மாமா நம்மள நம்பி ஹோட்டல் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அவர் திரும்பி வர வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம நம்ம ஹோட்டல பாத்துக்கணும். அதுக்கு நம்ம 2 பேரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோமே. சரிங்க. ஓகே. ஒரு நிமிஷம். என்னங்க? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா அழகா இருக்கீங்க. ஏன், என்னாச்சு? யோ. யோவா? ஆமா, இதை விட கேவலமா கூட பேசுவேன். அது என் தலையில பூ இல்ல, அத நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? ஆமாங்க, பூ இல்ல. என்ன ஆமா? பொண்டாட்டிய வெளியில கூட்டிட்டு போனா முதல்ல அவளுக்கு பூ வாங்கி கொடுக்கணும். கோவிலுக்கு வந்திருக்கோம், தலையில பூ இல்லையே, அதுக்கு பூ வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட வராதா? ஐயோ, மன்னிச்சிருங்க. இந்த இருக்கே பூக்கடை, வாங்க வாங்க வாங்க, வாங்கி தரேன் வாங்க. அக்கா சொல்லுங்க தம்பி. ஒரு 4 முழம் பூ கொடுங்க. சரி தம்பி. இந்தாங்க தம்பி. திரும்புங்க, நான் வச்சு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, கொடுங்க. குத்திடுவேன். இப்படி ஒவ்வொன்னுத்தையும் சொல்லி சொல்லி செய்யக்கூடாது. இதெல்லாம் நீங்களே யோசிச்சு, பொண்டாட்டி தலையில பூ வைக்கலையே, பூ வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சு பண்ணணும். புரியுதா? என்ன பாத்துட்டே இருக்கீங்க? கோவிலுக்கு அர்ச்சனை கூட வாங்குங்க. சரிங்க அக்கா, மாலையும் அந்த அர்ச்சனை. சரிங்க தம்பி. தம்பி இந்தாங்க. எவ்வளோக்கா? 500 ரூபாய் தம்பி. சரிங்க தம்பி.